வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு மேல போயிடலாம் அப்படின்ற எண்ணம் 0.1% கூட வரக்கூடாது. ஒண்ணு வேலையை விடாம இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது. I was in the peak. ஒரு எமோஷனல் டெசிஷன். I never insist anyone or even my humble request, இந்த வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு மேல போயிடலாம் அப்படின்ற எண்ணம் 0.1% கூட வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ட்ரையல், அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பெரிய ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. சேம் டே ரிசைன் பண்ணிட்டேன். அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் HR ஹெட் இன் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அடுத்து XUV, எனக்கு அந்த கிரேடுக்கு வந்தோடனே ஆஃபர் பண்ண XUV. இதெல்லாம் முடிச்சு என் PF எல்லாம் வலிச்சு கொடுத்துட்டு கம்பெனியை விட்டு வெளியே வரும்போது நான் 80,000 பே பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். ஸோ வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து அப்பாட்ட இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு நீ பிறந்தப்பே தெரியும் அப்படின்னாரு. ஸோ என் ஒய்ஃப், ஸோ அவங்க ஒருத்தவங்க தான், அவங்க வந்து பண்ணுங்க பாத்துக்கலாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து வெக்கேட் பண்ணிட்டு திருச்சி போயிட்டோம். ஏதாவது பிசினஸ் பண்ணணும், ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் பண்ணணும். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம், டீ கடை ஆரம்பிச்சு நம்மளும் பிரதமர் ஆயிட வேண்டியதான் அப்படின்ற ஒரு கனவோட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்னோட பிரதர் வந்து, அவனுக்கு வந்து நான் எப்பயுமே ஒரு ஹீரோ. என் பிரதருக்கு, யங்கர் பிரதர், ஹி வாஸ் அ டாக்டர். எங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது அவன் தான். ஸோ கன்வின்ஸ் பண்ணி அண்ட் ஹி இன்வெஸ்டட் டு ஓன் ஃபண்ட். மதுரையில ஒரு அவுட்லெட், திருச்சியில ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா கொடுத்துட்டு தானே வந்திருக்கோம் இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும்.